ஒரு மன்னிப்பு கேட்டுட்டாங்க, அவங்க பேசுனது தவறு, மன்னிப்பு கேட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு தீவிரவாதி போல அவரை போய் கைது செஞ்சு இழுத்துட்டு போகிறது சரியா அப்படிங்கிறது தான் தமிழிசை கேட்குறாங்க. வழக்கு பதிவு செஞ்சாச்சுல்ல சார், வழக்கு பதிவு செய்தாச்சுன்னு தெரிஞ்ச உடனே முறையா சம்மன் கொடுக்கலங்கிறாங்க. கஸ்தூரியுடைய வழக்கறிஞரை முறையா சம்மன் கொடுக்கல, கைது பண்ணிட்டாங்க. சம்மன் கொடுத்து ஒரு விசாரிக்க கூப்பிட்டணும். உங்களோட போன் 5 நாளா சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்துச்சு. ஏன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது? உங்க போனை யாருக்கிட்ட நீங்க கொடுத்து வச்சிருக்கிறதா ஒரு வீடியோல சொன்னீங்க. ஏன் வக்கீல் கிட்ட போன? உண்மையிலேயே மீடியாக்களுடைய தொந்தரவு தாங்க முடியாம தான் நீங்க போனை கொடுத்தீங்களா? இதெல்லாம் ஏற்கிற மாதிரி இருக்கா சார்? முதல்ல இந்த கருத்தெல்லாம் நீங்க முதல்ல ஏற்புடைய கருத்தாக சொல்லிவிட்டு பொதுவெளிக்கு வாங்க. ஏன் மீடியாக்காரங்க போன் பண்ணா பேச மாட்டேன்னு சொல்லி மறுதளிச்சிட வேண்டியதுதானே? ஏன் மீடியாக்காரங்களுக்காக பயந்துகிட்டு நீங்க போனை வழக்கறிஞர்கிட்ட கொடுத்தீங்களா? உண்மையான காரணம் என்ன தெரியுமா? வழக்கறிஞருடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் தப்பி ஓடினீர்கள். நான் தலைமறைவாகலன்னு எத்தனை நாள் கழிச்சு வீடியோ போட்டீங்க? ஏன் நேரடியாக நீங்க காவல்துறையை அணுகியிருக்க வேண்டியதானே? உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. நீங்க தலைமறைவுன்னு செய்தி வருது இல்ல. நான் தலைமறைவு ஆகல, நான் இந்த படிக்கட்டை ஏறிவிட்டேன் காவல் நிலையத்துல. நான் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு நான் கட்டுப்படுகிறேன், நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டை ஏறுகிறேன் என்று சொல்லிவிட்டு போவதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது? தலைமறைவாகி இந்த கேஸை சிக்கலுக்குரிய கேஸா மாற்றியவர் கஸ்தூரி. கஸ்தூரி இந்த வழக்கை சிக்கலுக்குரிய வழக்காக மாற்றிவிட்டு ஏதோ அவரை தீவிரவாதி போல கைது செய்தார்கள். ஒரு குறிப்பிட்ட சமூகம் குறித்து பேசிவிட்டு உங்கள் மீது வழக்கு வந்தவுடன் ஓடி ஒளிந்து கொண்டீர்கள் ஹைதராபாத்துக்கு போய். அதனால காவல்துறை அந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. யாரு மேலேயுமே நடவடிக்கை எடுக்கலையே. எல்லா வழக்கும் இந்த மாதிரிதான் கையாளப்படுதானே? எல்லா வழக்கும் இப்படித்தான் கையாளப்படுகிறது. எந்த வழக்கு இப்படி கையாளப்படல நீங்க சொல்லுங்க. அண்மையிலே ஒரு மருத்துவர் மீது தாக்குதல் நடந்தது. ஒரு மகன், அது உணர்ச்சி வயப்பட்ட தாக்குதலாகவே இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையா? ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார் சென்னையில. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர். எத்தனை பேரை தொடர்ந்து கைது செய்திருக்கிறது காவல்துறை? செஞ்சாங்களா இல்லையா? எந்த வழக்குல காவல்துறை நடவடிக்கை எடுக்கல நீங்க சொல்லுங்க. எல்லா வழக்கிலும் காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டு கொண்டேதான் இருக்கிறது. ஏன் உங்க கட்சியில இருக்கிற அமர் பிரசாத் ரெட்டியை கைது பண்ணலையா? எல்லாரையும் காவல்துறை அந்த நடவடிக்கைக்கு உள்ளாக்குது சார். உடனே நீங்க கேட்கலாம், எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களை மட்டும் தானே. சென்னையை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய குடும்ப உறுப்பினர்கள் அத்துமீறினார்கள். அது குறித்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் குடும்ப உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டாங்க. பாரபட்சம் எல்லாம் காவல்துறை பார்க்கறது இல்லை. காவல்துறை எல்லாருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இயங்கி கொண்டிருக்கிறது. எனவே இந்த நடவடிக்கை சரியான நடவடிக்கை தான். நீங்க நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகள் ஏறி இதெல்லாம் சொல்லுங்க. கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் வாங்கிட்டு வாங்க காவல்துறைக்கு. காவல்துறை இந்த மாதிரி சட்டத்தை மீறி இருக்கு, ஏற்கனவே வழிகாட்டு நெறிமுறைகள் இப்படி காட்டப்பட்டிருக்கின்றன, அதை இந்த பின்பற்றல, சம்மனை எங்களுக்கு அனுப்பல, இதெல்லாம் நீங்க கோர்ட்ல சொல்லுங்க. கோர்ட் ஏற்றுக்கொண்டால் காவல்துறைக்கு கண்டனம் தெரிவிக்கட்டும்.